ஹலோ மாமா. அம்மாடி ரேவதி, எப்படிமா இருக்க? காலையில தானே கிளம்பி வந்தேன் மாமா. ஆமா இல்ல, ஆனா எனக்கு என்னவோ உன்னை பார்த்து ரொம்ப நாளான மாதிரி இருக்குமா. ரேவதி, என்னம்மா பேச மாட்டேங்கிற? மிஸ் பண்றேன் மாமா. நம்ம வீட்டை, உங்களை, ஜோதிய. அம்மாடி, அங்க உனக்கு எல்லாம் சௌகரியமா இருக்குல்ல? அப்புறம் கிளாஸ் எல்லாம் நல்லா எடுக்கிறாங்களா? அப்புறமா நீ நேரத்துக்கு சாப்பிடணும். இந்த படிக்கிறேன்னு சொல்லி ரொம்ப நேரம் கண்ணு முடிச்சு உடம்பெல்லாம் கெடுத்துக்காத, புரியுதா? நானு உனக்கு அப்பயே ஃபோன் பண்ணமா, உங்க ஹாஸ்டல் லைனே எனக்கு கிடைக்கல. ஹாஸ்டல் ஃபோன் எப்பவும் பிஸியா இருக்கும் மாமா. ஆஹா. இனிமே தினமும் சாயங்காலம் 5 மணிக்கு நானே உங்களுக்கு ஃபோன் பண்றேனே. சரிம்மா, சரி. மாமா, ஜோதி எப்படி இருக்கா? இப்பதான் உங்க அத்தையும் ஜோதியும் கோயிலுக்கு போயிருக்காங்க. சரி மாமா, ஜோதி வந்தா சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன். வச்சிடுறேன். சரிம்மா, நீ ஜாக்கிரதை. என்ன மன்னிச்சிருங்க மாமா. முறையா போய் சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன். எல்லாம் ஜோதிக்காகவும் நம்ம குடும்பத்து சந்தோஷத்துக்காகவும் என்ன மன்னிச்சிருங்க. பிடிச்சிருக்கா பாரு சங்கீதா. அத்தை, அந்த படம் கொடுங்க பாரு. அத கொடுமா. சங்கீதா, என்னம்மா அது? துணி கடையில பொம்மைக்கு போட்டு பாக்குற மாதிரி ஒண்ணுனா எடுத்து போட்டு பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ஏதாவது ஒண்ணு முடிவு பண்ணுங்கம்மா. 1 மணி நேரமா பார்த்ததே திரும்ப திரும்ப பாத்துக்கிட்டு இருக்கேன். விடுங்க சார், நம்ம பிள்ளைங்க தானே. நல்லா இருக்குமா. இன்னைக்கு ஃபுல்லா தேடட்டும். வெளியில ஒரு வசூல் இருக்கு, அதை முடிச்சிட்டு வந்துடுறேன். அத்தை, அதை எடுங்க. சங்கீதாமா, கல்யாணம் பண்ணு பாவம், அவங்களும் கொஞ்சம் வழி விடுங்க. என்ன அவசரம்?
எடு ஜோதி, நல்லா பார்த்து எடு. என்ன அது எடுமா. எல்லாம் ஓல்டு டிசைனா இருக்கு, ஆனா உனக்கு சூட் ஆயிடும். என்னம்மா இன்னும் தடவிக்கிட்டே இருக்க? இந்த பாரு, உனக்கு அம்சமா இருக்கும் பாரு. உங்களுக்கா பாட்டி? சூப்பரா இருக்கு. வச்சுக்கோங்க. மா ஜோதி, என்னம்மா? ஒரே கன்ஃபியூஷனா இருக்குப்பா. ரேவதி வேற இல்ல. இந்த நேரத்துல எதுக்குப்பா அவளை ட்ரைனிங் அனுப்புனீங்க? போன் பண்ணி உடனே அவளை வர சொல்லுங்க. நானும் அதாம்மா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ரேவதி இல்லாம நம்ம வீடே வெறிச்சோடி இருக்கு. அப்பா, ரேவதி வந்ததும் புடவை எடுக்கலாம்ப்பா. அவதான் எனக்கு கரெக்டா செலக்ட் பண்ணுவா. ஜோதி, யாருக்காகவும் நம்ம வாழ்க்கையில எதுவும் நிக்க கூடாது. ரேவதி மட்டும் இல்ல, நான், உங்க அப்பா, அண்ணா, அண்ணி, பாட்டி எல்லாரும் கல்யாணம் வரைக்கும் தான் கூட இருப்பாங்க, கருத்து சொல்லுவாங்க. அந்த 3 முடிச்சு போட்ட மறு நிமிஷத்துல இருந்து உன் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாத்தையும் நீ தான் முடிவெடுக்கணும். அது கல்யாணத்துக்கு அப்புறம் தானே. அது வரைக்கும் நான் உன்னை பெத்தவ. உனக்கு செய்யற ஒவ்வொரு விஷயத்தையும் எது நல்லா இருக்குன்னு யோசிச்சுதான் செய்வேன். இதோ இந்த புடவை எடுத்துக்கோ, நல்லா இருக்கும். எனக்கு பிடிக்கல. விரிவோம், சந்திப்போம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும்.